அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் நான் என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பண பரிகாரத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன தான் சம்பாதிச்சாலும் கையில் சேர்த்து வைக்க முடியல, பணம் தங்கலை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்காகவும், எவ்வளோ தான் நாங்கள் காசு சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வந்துடுது, இல்லை ஏதாவது நான் கடன் கொடுக்க வேண்டியவங்க ரொம்ப கழுத்தை நெரிக்கிற மாதிரி அந்த சேர்த்து வச்ச காசும் அதுக்கு போயிடுது, எங்களால் சேர்த்தே வைக்க முடியல, எப்படி பணம் வருதுன்றதே தெரியல, போகுதுன்றதே தெரியல, இப்படி புலம்பிகிட்டே இருக்கவங்க, குழந்தைகளுக்காக என்ன சேர்த்து வைக்க போகிறோம், ஃப்யூச்சரில் வீடு கட்டணும், இந்த மாதிரி நிறைய கனவுகள் இருக்குது, அதுக்காக என்ன பண்ண போகிறோம், கடன் மேலே கடன் வாங்கிக்கிட்டே இருக்கோமே, சேர்த்து வைக்க முடியல அப்படின்றவங்களுக்காண்டி தான் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். முழுசாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு மிக உயர்ந்த பலன்களை தரக்கூடிய ஒரு கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பொதுவாகவே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நாள்னு நம்ம நிறைய இடங்களில் கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டுமே மகாலட்சுமிக்குரிய நாள். அன்னைக்கு சுக்கிரனுக்குரிய நாளாகவும் கருதப்படுது. இப்போ என்னென்னா, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமினாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பணம் வசியம் அதிகமாக தரக்கூடிய ஒரு தெய்வம். இப்போ நம்ம அதோட சுக்கிரதசை அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுக்கு என்னப்பா சுக்கிரதசை வந்துடுச்சு, இனிமேல் எல்லாமே யோகம்தான் அப்படின்ற மாதிரி. சுக்கிரன் கண்டிப்பாக வசதிக்கும் அந்தஸ்துக்கும் உரியவர், அசுரகுரு அப்படின்னே அவரை சொல்லலாம். இன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்களால், சில பூஜைகள்னாலையும் நம்மளால் அதிகமாக இதுக்கு மேலேயும் கடன் வாங்காமல் நம்மளோட செலவுகளை நமக்குள்ளே கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இது நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டுமே கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2 மற்றும் இரவு 8லேருந்து 9 வரை. இதுதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிரஹோரை. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. இந்த டைமில் மட்டும்தான் இது செய்யணும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திர வரிகளை நீங்கள் எழுதவோ அல்லது உச்சரிக்கவோ செய்யலாம். 6 முறை மட்டும். நீங்கள் காலையில் இல்லை மதியம் இல்லை இரவு உங்களுக்கு எந்த நேரம் தோதுப்பட்டு வருதோ நீங்கள் அந்த நேரத்தில் இதை செய்யலாம். இது செய்கிறதுக்கு நான் குளிச்சுட்டு பண்ணணுமா, ப்ரஷ் பண்ணணுமா, அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு நம்ம சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தேவியும் வேண்டிக்கிட்டு காலையில் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இல்லை இரவு தான் நான் வேலை முடிச்சு வருவேன், அந்த டைம் தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னா கை கால் அலம்பிட்டு கூட உங்களுக்காக இந்த இதை நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இதை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். இல்லை உங்களால் உச்சரிக்க முடியும், எழுத முடியல, உச்சரிக்க முடியும்னா உச்சரிக்கலாம். அந்த சக்தி வாய்ந்த வார்த்தை என்ன அப்படின்னா, டேப் 808 நவ் டன். இந்த வார்த்தை தான். 808 அப்படிங்கிறது ஒரு தேவதைக்குரிய நம்பர் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். பணம் ஈர்க்கும் தேவதைக்குரிய நம்பர் அந்த 808 அப்படிங்கிறது. இதை தமிழில் நம்மளால் சொல்ல முடியாது. இது ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈர்ப்பு வார்த்தைகள். இதை அந்தந்த மொழியில் சிலதில் வாழ்க வளமுடன் இந்த மாதிரி தமிழில் நம்ம சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஈர்ப்பு வார்த்தைகளில் இந்த பணவசியத்துக்குள்ள ஈர்ப்பு வார்த்தை இது தான். இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல பலன் கண்கூடாவே தெரியும். இதை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு எழுத தெரியாது அப்படின்னா இந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் எழுதி பழகிட்டு எழுதுங்க. 6 முறை மட்டும் எழுதுங்க. எழுதணும்னு முடிவு பண்ணிட்டா புதுசாக சின்னதாக ஒரு நோட்டு வாங்கி அதை வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 17 வாரம் 21 வாரம் இந்த மாதிரி முயற்சி பண்ணி எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பலன் உங்களுக்கு தெரியும். இதை எழுதும்போதே உங்களுடைய எண்ணங்கள் நேர்மறையாக நிறைய மாற்றங்கள் வர்றதை உங்களாலேயும் உணர முடியும். இந்த பதிவில் நான் சொன்ன இந்த இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். நான் அடுத்து கடன் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்காகவும் மேலும் சில நன்மையான ஆன்மீக குறிப்புகளும் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிகுந்த நன்றி உறவுகளே. நன்றி, வணக்கம்.